ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது என்னதுன்னா, கார்பன் ஷீட் யூஸ் பண்ணாமல் என்ன மாதிரியான டிசைன்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். இப்போ கார்பன் ஷீட்டு வந்து நான் எடுத்துட்டேன். கார்பன் ஷீட் இல்லாமல் நான் இப்போ இந்த டிசைனை வந்து நான் எப்படியெல்லாம் இதை கிளாத்தில் வந்து ட்ரேஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாண்டா பென்சில் இதை யூஸ் பண்ணியே நான் வந்து இதில் எப்படி ட்ரேஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு வந்து வாட்டர் எரேசபிள் மார்க்கர் இதை யூஸ் பண்ணியும் நான் வந்து டைரெக்டாக இதில் ட்ரேஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் டைலஸ் சாக் இதெல்லாம் இப்படி வச்சியும் நான் ட்ரேஸ் பண்ணிக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து இது பாண்டா இதெல்லாமே வந்து என்னதுன்னா நான் டைரெக்டாக இந்த கிளாத்லேயே ட்ரேஸ் பண்ணிக்கலாம். ஆனால் இப்போ இது மாதிரி ஸ்டென்சில்ஸில் நான் வந்து ட்ரேஸ் பண்ண போகிறேன் அப்படின்போது நீங்கள் வந்து கீழே கார்பன் ஷீட் வச்சு தான் ட்ரேஸ் பண்ண முடியும். ஏன்னா இது இருக்க ஹோல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இதில் இருக்க ஹோல்ஸ் ரொம்ப சின்னது. இப்போ நான் இது காமிச்ச இதில் வந்து எதெல்லாம் இது உள்ளே போகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாண்டா பென்சில் மார்க்கர் இதில் போகாது. இந்த பென் வந்து போகும், ஏன்னா இந்த பென்னோட டிப் வந்து சின்னது தான். ஸோ இது வந்து நம்மளால் மார்க் பண்ண முடியும். ஓகே. அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இதில் போகாது பாருங்க, இதில் போகாது. இது நான் ஏற்கனவே வந்து மார்க் பண்ணி வச்சுருந்தது. இப்போ நான் இங்கே மார்க் பண்ணி காட்டுறேன் பாருங்கள், போகல. அப்போ இது மாதிரி ஸ்டென்சில்ஸில் நம்ம டைரெக்டாக இதை யூஸ் பண்ணி பண்ண முடியாது. இது வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். இதுவே நீங்கள் இது கீழே கார்பன் ஷீட் போட்டு பண்ணுறீங்கன்னா நீங்கள் வந்து பென்சில் யூஸ் பண்ணி கூட நீங்கள் இதை ட்ரேஸ் பண்ணிக்கலாம். சரி, இப்போ நான் கார்பன் ஷீட்டு என்கிட்ட இல்லை. இப்போ நான் கார்பன் ஷீட் இல்லாமல் நான் இது எப்படி ட்ரேஸ் பண்ணலாம் அப்படின்னா, அதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறது தான் ட்ரேசிங் பவுடர். ட்ரேசிங் பவுடர்ன்றது வந்து எல்லா கடையிலையுமே கிடைக்கும். ட்ரேசிங் பவுடர் இல்லைன்னா நார்மல் பவுடர் கூட நம்ம யூஸ் பண்ணி ட்ரேஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா அது கொஞ்சம் நேரத்துக்கு இருக்கும், ஆனால் அழைச்சா கொஞ்சம் நேரத்தில் அது மறைஞ்சிடும். ரொம்ப அழுத்தினா அது மறைஞ்சிடும். ஆனால் இது வந்து மார்க்கிங் பண்ணுறோம், கார்பன் ஷீட் மூலியமாக நம்ம ஒரு விஷயத்தை மார்க் பண்ணுறோம் அப்படின்னா அது உங்களுக்கு அலையாது. அது பர்மனெண்ட்டாக ஒரு 3 to 4 days கூட இது உங்கள்கிட்ட இருக்கும். நீங்கள் அதை டிசைன் பண்ணி முடிக்கிற வரைக்குமே இருக்கும். ஆனால் என்ன கலர் கொஞ்சம் டல் கலராக தெரியும். இப்போ நான் இதை எப்படி ட்ரேஸ் பண்ணுறேன்னு பாருங்கள். நான் கொஞ்சம் வந்து ஸ்டென்சில்ஸ் மேலே நான் கொஞ்சமாக வந்து ட்ரேசிங் பவுடர் போட்டிருக்கேன். இப்போ இந்த ட்ரேசிங் பவுடர் எப்படி நம்ம ட்ரேஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட்டு நான் ஒரு கிளாத் வச்சோ இல்லை ஏதாவது ஒரு வேஸ்ட்டு இது வச்சு நான் ட்ரேஸ் பண்ணுறேன். இப்போ என்கிட்ட இருக்கிற அந்த ஒரு சைடில் இருந்தது எல்லாத்தையும் நான் ஸ்ப்ரெட் பண்ணி விடுறேன். ஓகே, நான் ஸ்ப்ரெட் பண்ண இடம் வரைக்கும் அந்த பவுடர் வந்து போயிருக்கும். இப்போ ட்ரேசிங் தெரியுதா, அழகாக வந்திருக்கா? இப்போ இந்த ட்ரேசிங்கை மேலேயே நம்ம வந்து டிசைன் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்டென்சில்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா இதெல்லாம் எங்கே யூஸ் பண்ணுவாங்க? இந்த மாதிரி ஸ்டென்சில்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா பேக் ஒர்க்கில் வந்து பேக் ஒர்க்குக்குன்னு தனியாக ஸ்டென்சில்ஸ் இருக்கும். இது வந்து ஹேண்ட் ஸ்டென்சில்ஸு, நம்ம செக்குடு பேட்டர்ன் அந்த மாதிரிலாம் நம்ம ட்ரை பண்ணுவோம்ல, அது மாதிரி இது வந்து ஹேண்டுக்கு யூஸ் பண்ணுற ஸ்டென்சில்ஸு. ஸோ இது மாதிரி நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த மார்க் அப்படியே இருக்கும் கிளாத்தில், அவ்வளோ சீக்கிரத்தில் போகாது. இப்போ நான் ரப் பண்ணுறேன், அழுத்தி ரப் பண்ணுறேன், இந்த மார்க் வந்து போகல. அதே மாதிரி இந்த ஏற்கனவே நான் வரைஞ்சேன் இல்லையா சாக் பீஸ் யூஸ் பண்ணி, அதுவும் பாருங்கள் மார்க்கு போகல. இந்த ட்ரேஸ் பண்ணி நம்ம எடுத்துருக்கோம் இல்லையா, இது பாருங்கள் இதுவும் மார்க்கு போகல. ஸோ ட்ரேசிங்கிறது எதுக்காக பண்ணுறோன்னா நம்மளுக்கு அந்த டிசைன் தெரியணும், நம்மளோட அப்சர்வேஷனுக்காக, ஃப்யூச்சர் வரைக்கும் வேணும். இப்போ நான் இந்த 1 வீக்கை நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னா அந்த 1 வீக்குக்கும் எனக்கு இந்த டிசைன் அந்த கிளாத்தில் இருக்கணும். நான் எப்போ பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது, ஆனால் பண்ணுற வரைக்கும் இந்த டிசைன் அந்த கிளாத்தில் இருக்கணும்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணணும். ஸோ ட்ரேசிங் பவுடரா இல்லை சாக்கா பென்னா அந்த மாதிரி நீங்கள் தான் வந்து என்ன மாதிரி டிசைனுக்கு ஏற்ற மாதிரி எவ்வளோ நாளுக்குள்ள முடிக்க போகிறீங்கன்றதுக்கு ஏற்ற மாதிரி டிசைன் பண்ணிக்கணும். அண்டு இப்போ நீங்கள் வந்து ஒரு கிளாத்தில் வந்து டிசைன் பண்ணுறீங்க, இந்த கிளாத்தை டெலிவரி கொடுக்கும்போது இந்த மாதிரி
டஸ்ட்டு இருக்கக்கூடாது. ஸோ அதுக்கேற்ற மாதிரியான இன்புட்டு கொடுத்துக்கோங்க. ஓகே, நீங்கள் சீக்கிரமாகவே பண்ணிடுவீங்க அப்படின்னா உங்களுக்கு லைட்டாக தெரிஞ்சால் போதும்ல, அப்போ நீங்கள் கார்பன் ஷீட் யூஸ் பண்ணி லைட்டாக ட்ரா பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு வந்து நிறைய ஒர்க்கு இருக்குது, ஸோ நான் இது பண்ணி முடிக்க லேட் ஆகும், நான் ஃபுல்லாக பண்ணிட்டேன்னா அந்த டிசைன் மேலேயே எல்லா டிசைனாக வரையும் போது நான் வந்து நீடில் ஒர்க் பண்ணும்போது இந்த மார்க்கிங் தெரியாது அப்படின்னா நீங்கள் டார்க்காக கூட மார்க் பண்ணிக்கலாம். அண்ட் எல்லாருமே யூஸ் பண்ணுறாங்கன்றதுக்காக நம்ம அதையே வந்து பண்ணக்கூடாது. நீங்கள் வந்து ஒரு வாட்டி அதை யோசிச்சு பாருங்கள், அது உங்களுக்கு கரெக்டாக இருக்குமா, கட்டுப்படி ஆகுமா. இப்போ இந்த ட்ரேசிங் பவுடர் தான் யூஸ் பண்ணி தான் நீங்கள் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. ட்ரேசிங் பவுடர் இல்லாமையே நீங்கள் பண்ணலாம். இந்த ட்ரேசிங் பவுடர் ரேட் வந்து 60 ருபீஸு. ஒன்ஸ் இது காலி ஆகிடுச்சுன்னா இப்போ நான் திருப்பி இது 60 ருபீஸ் கொடுத்து வாங்கணும், கரெக்டாக? ஸோ அந்த டைமில் மார்க்கெட் வேல்யூ வந்து ஏறும்போது 80 ருபீஸாக கூட மாறும், 100 ருபீஸாக கூட மாறும். அப்போ நான் ட்ரேசிங் பவுடரையும் நம்பி இருக்கக்கூடாது. அதுக்கு ஆல்டர்னேட்டிவாக என்னென்ன இருக்குன்றதை நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ இதில் நான் இப்போ சொன்ன இந்த 2 இதில் வந்து எதெல்லாம் அட்வான்டேஜஸாக இருக்கும், எதெல்லாம் டிஸ்அட்வான்டேஜஸாக இருக்கும்னு பார்க்கலாம். கார்பன் ஷீட்டை நீங்கள் யூஸ் பண்ணி பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு ஆப்பை வந்து டிசைன் பண்ணுவீங்கள்ல, அப்போ அந்த ஆப்பை வந்து நம்ம ட்ரேஸ் பண்ணி எடுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு பேப்பரில் அந்த டிசைனை வரையணும். இப்போ நான் இந்த பூவை நான் வரைகிறேன் அப்படின்னா இந்த பூவை பற்றி எனக்கு தெரியணும். நான் ஒரு ஆர்டிஸ்ட்டாக இருந்தால் நான் அப்படியே ஆட்டோமேட்டிக்காக வரையலாம். எனக்கே வந்து பார்த்து தான் வரைய முடியும் அப்படின்போது எனக்கு டிசைன் வேணும். அந்த டிசைன்ஸ் எங்கேருந்து எடுக்கலாம்? கூகுள்லேருந்து எடுக்கலாம். அப்புறம் இல்லைனா Pinterestன்னு ஒரு ஆப் இருக்குது இல்லையா, ஸோ அதுலேருந்து நம்மளுக்கு தேவையான டிசைன்ஸை நம்ம எடுத்துக்கலாம். ஆரி ஒர்க் ப்ளவுஸ் டிசைன்ஸ், ஆரி ஒர்க் ஹேண்ட் டிசைன்ஸ், இல்லை நார்மலாக வந்து ஃப்ளவர் டிசைன்ஸ், எந்த மாதிரி டிசைன்ஸ் உங்களுக்கு வேணுமோ அந்த டிசைன்ஸை நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரியான உங்களுக்கு வந்து டிசைன்ஸ் வந்து காட்டுவாங்க. பென்சில் ட்ராயிங் அந்த மாதிரி எல்லா டிசைன்ஸும் காட்டுவாங்க. நீங்கள் அதை வந்து ஃபஸ்ட்டு ட்ரேஸ் பண்ணிக்கணும். அதுக்கு Pinterest ஆப்பில் இருக்கிற ஒரு பிக்சரை நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா அதை வந்து ட்ரேஸ் பண்ணுறதுக்குன்னு ஒரு ஆப் இருக்குது, பேப்பர் காப்பி ஆப்பில் வந்து நீங்கள் எப்படி ட்ரேஸ் பண்ணலான்றதை நான் ஒரு தனி வீடியோவாக உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். அது வந்து சிம்பிள் தான். ஒரு பேப்பர் காப்பி ஆப்பை நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களோட ஆல்பம் ஓப்பன் ஆகும். அதுலேருந்து நீங்கள் வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்த இமேஜோ இல்லை சேவ் பண்ணி வச்சுருந்த இமேஜையோ செலக்ட் பண்ணிவிட்டு அந்த இமேஜை வந்து அடியில் ஒரு பேப்பர் மேலே வந்து இதுதான் உங்கள் ஃபோனோட ஆப். ஃபோன் வந்து இதில் இருக்கிற ஃபோன் மேலே அந்த ஆப் இருக்குது. அந்த ஆப் இதை வந்து கீழே வச்சுட்டு பேப்பர் மேலே வச்சுட்டு அது மேலே நீங்கள் எடுத்து ட்ரேஸ் பண்ணி எடுக்கணும். ஸோ கேமரா பிரைட்னஸ் அதிகமாக வச்சுக்கணும். அண்ட் அந்த பேப்பர் காப்பி ஆப்பில் வந்து லாக்குன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இமேஜ் அதை லாக் பண்ணி வச்சுருக்கோம். நீங்கள் அந்த ட்ரேஸ் பண்ணி முடிக்கிற வரையும் அந்த ஆப்பில் வந்து அந்த இமேஜ் அப்படியே தான் இருக்கும் வித் பிரைட்னஸோட. ஸோ நீங்கள் ட்ரேஸ் பண்ணால் அது ஈஸியாக இருக்கும். அது வந்து பேப்பர் காப்பி ஆப். அண்டு சம்டைம்ஸ் அது வந்து பேன்னு நினைக்கிறேன். நான் யூஸ் பண்ண டைம்லலாம் அது ஃப்ரீயாக தான் இருந்துச்சு. இப்போ வந்து கிளியராக தெரியல. நான் உங்களுக்கு அது வேணும்னா தனி வீடியோவாக நான் போஸ்ட் பண்ணுறேன். வேணும்னா நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் இது மாதிரி நீங்கள் டிசைன் எடுத்தும் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு இது மாதிரி டிசைன்லாம் வரைய முடியாது, எனக்கு டைம் ஆகும் அப்படின்னா கூகுளில் போய்ட்டு நீங்கள் இமேஜஸ் எடுத்து அதை நீங்கள் டைரெக்டாக ப்ரிண்ட் அவுட் கூட எடுத்துக்கலாம். இப்போ இது மாதிரியே நீங்கள் தாம்பல் த்ரெட் ஒர்க்லாம் பண்ணும்போது உங்களுக்கு இது மாதிரி பெரிய இமேஜஸ் தேவைப்படும் இல்லையா, அப்போ நீங்கள் வந்து பெரிய இமேஜஸாக எடுக்கிற டைமில் வந்து ப்ரிண்ட் அவுட்டே எடுத்துக்கிட்டிங்கன்னா இது நீங்கள் ட்ரேஸ் பண்ணிவிட்டு ஈஸியாக நீங்கள் உங்களுடைய ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே. அண்டு கார்பன் ஷீட் இல்லாமல் பண்ணுறது வந்து சாக்கு, பென்சில், பாண்டா பென்சில், வாட்டர் எரேசபிள், ஸ்டென்சில்ஸ், அப்புறம் வந்து பவுடர், ட்ரேசிங் பவுடர், இதெல்லாம் சொன்னல. இதோட அட்வான்டேஜஸ்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஈஸியாக வரைய முடியும். ஏன்னா நம்ம ஃப்ரீ ஹேண்டில் வரைகிறோம். ஸோ நம்ம ஈஸியாக வரைஞ்சிட முடியும். ஃப்ரீ ஹேண்டில் வரைகிறதுனால நம்ம சீக்கிரமாக வரைஞ்சிடும். டைம் கன்சியூமிங் வந்து ஈஸி, சீக்கிரமாக முடிஞ்சிடும். அண்ட் இதில் வந்து எதுனா இப்போ நான் மார்க் பண்ணிட்டேன் அப்படின்னா இது அவ்வளோ சீக்கிரத்தில் அழிக்க முடியாது. அதுதான் கொஞ்சம் நம்மளுக்கு கொஞ்சம் இதுவாக இருக்கும். அதே மாதிரி ட்ரேசிங் பவுடர் கொஞ்சம் காஸ்ட்லி வென் கம்பேர்ட் டு பென் ஆர் பென்சில். ட்ரேசிங் பவுடர் ரொம்ப காஸ்ட் வந்து கம்மியாக இருக்கிறதா நீங்கள் வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் கார்பன் ஷீட்டை யூஸ் பண்ணி பண்ணுறதோட டிஸ்அட்வான்டேஜஸ்ன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டைம் கன்சூமிங் அதிகம். ஏன்னா கார்பன் ஷீட்டில் நீங்கள் பண்ணும்போது கார்பன் ஷீட்டு மேலே இருக்கும், ஓகேவா? இப்போ கார்பன் ஷீட்டை நீங்கள் கீழே வச்சுட்டு இந்த டிசைனை மேலே பண்ணுறீங்க. கார்பன் ஷீட்டோட ஹைட் இவ்வளோண்டு இருந்துச்சு, உங்கள் டிசைனோட பேப்பர் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னா அது கார்பன் ஷீட்டுக்குள்ளே இருக்கா இல்லையான்றது உங்களுக்கு தெரியாது. ஒரு வாட்டியும் நீங்கள் செக் பண்ணி பார்க்கணும். எதர் நீங்கள் பின் பண்ணி செக்யூர் பண்ணியிருந்தாலுமே கூட உங்களுக்கு அவுட்புட் எப்படி வரும்ன்றது வந்து கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருக்கும். அண்ட் உங்களுக்கு கார்பன் ஷீட் வச்சு பண்ணும்போது ஒரு நீட் ஃபினிஷிங் கிடைக்கும்.
அது வந்து நீங்கள் பிகினர் லெவலில் உங்களுக்கு அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி ஒரு வாட்டி நீங்கள் கார்பன் ஷீட் வச்சு கிளாத்தில் அச்சு விட்டுட்டிங்கன்னா அது வந்து கொஞ்சம் பெர்மனெண்ட்டாகவே இருக்கும். நீங்கள் எவ்வளோ நாள் கழிச்சு வேணாலும் அந்த டிசைனை நீங்கள் அதில் பார்க்க முடியும். இது வந்து எல்லா மெத்தடுக்குமே நம்ம எந்த மாதிரியான டிசைனராக இருந்தாலுமே சரி, இப்போ ஃபேப்ரிக் பெயிண்டிங் பண்ணுறதா இருந்தாலுமே நம்ம ட்ரேசிங் அடியில் பண்ணிட்டு தான் பண்ணுவோம். ஸோ ட்ரேசிங் வந்து எல்லாத்துக்குமே இம்பார்ட்டண்ட். ஸோ ட்ரேசிங்கில் வந்து நான் இந்த ட்ரேசிங் யூஸ் பண்ணுறேன், அவங்க இந்த ட்ரேசிங் யூஸ் பண்ணுறாங்கன்றது பண்ணாமல் உங்களுக்கு எந்த ட்ரேசிங் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குன்றதை பார்த்து அதையே நீங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, இந்த பின் யூஸ் பண்ணி தான் நான் ட்ரேசிங் பண்ணுவேன், அது மாதிரி இல்லாமல் எது இருந்தாலும் எந்த ரெக்குயர்மெண்ட் இருந்தாலும் என்னால் பண்ண முடியுன்ற மாதிரி ஒரு கான்ஃபிடென்ஸை நீங்கள் பில்ட் பண்ணிக்கணுன்னா ட்ரேசிங் பற்றி உங்களுக்கு ஃபுல்லாக தெரிஞ்சிருக்கணும். அதுக்காக தான் இவ்வளோ பெரிய டீட்டெயில்டு வீடியோவை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஃப்யூச்சரில் வந்து நான் ஆரி ஒர்க் கிளாஸஸ் வந்து எடுக்கலான்ற மாதிரி ஒரு ஐடியாவில் இருக்கேன். சப்போஸ் உங்களுக்கு ஏதாவது இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி உங்களுடைய டீட்டெயில்ஸை தெரிஞ்சுக்கோங்க. தேங்க்யூ.